அடுத்து வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், சப்போட்டா 2 துண்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க. சக்கரை பூசணி பரங்கிக்காய் வந்து பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே பச்சையாக தான் சாப்பிட போகிறோம். இது வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்றதில்ல. பெரும்பாலும் வந்து இது வந்து அதிகமாக சமையல் பண்ண மாட்டாங்க. சாம்பார்லாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காய். இதை வந்து பார்த்திங்கன்னா அரசாணி காய்ன்னு சொல்லுவாங்க நாட்டுப்புறத்துல எல்லாம். நிறைய வியாதிகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். இந்த வைட்டமின் ஏபிசி இருக்குது, இரும்பு சத்து கொடுக்கும், கண் பார்வைக்கு நல்லது, ரத்த சோகைக்கு நல்லது, இந்த மாதிரி நிறையா வியாதிகளுக்கு இது வந்து நல்ல தீர்வு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து பட்டாணி வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் கொழுக்கட்டை சித்ரா அம்மா செஞ்சுருக்காங்க. பால் கொழுக்கட்டை இது வந்து வெல்லமும் அரிசியும் போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் காம்பினேஷன். சர்க்கரை வியாதி இருக்குன்னு இது பக்கத்துமே போகாதீங்க. ஆனால் கொஞ்சமாக எப்போயாவது தடவை சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கும்டிக்கீரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ இது மதியத்துக்கு முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு. ஓகே.